நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலேன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பாட ஆரம்பிச்சதுலேருந்து தமிழ் சினிமாவுடைய சின்னத்திரை வரலாற்றை வந்து எழுதுனா இவங்களுக்கான ஒரு பெரிய பக்கமே வைக்கணும், இவங்க இல்லாமல் அப்படி ஒரு வரலாறு எழுதவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய திரு குட்டி பத்மினி அவர்கள் நிகழ்ச்சி வணக்கம். தேங்க்யூ ஃபார் அ வெரி பியூட்டிஃபுல் இன்ட்ரோ. முதல் படம் அந்த குழந்தையும் தெய்வமும் திரைப்படம் இல்லையா? அது முதல் படம் அது இல்லைங்களா? நான் 3 மாதம் குழந்தையாக நடிக்க வந்தேன். அப்படியா? உண்மையிலே ஆச்சரியம் தான். சொல்லுங்கள் எங்களுக்கு. ஆக்சுவலி முதல் படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு படத்தோட பேர் ஞாபகத்தில் இல்லை. பட் எங்கள் அம்மா வந்து சாவித்ரி அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அண்ட் ஹைதராபாடில் தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அப்படின்னா ஹைதராபாத் தான். ஹைதராபாத். பட் எல்லாருக்கும் வந்து எல்லாருடைய பெட்டு பக்கத்துலேயே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா புட்டான்னு சொல்லுவாங்க தெலுங்குல, தமிழில் வந்து கூட திராட்சை பழம் வச்சுருவாங்க. கழுவி க்ளீனாக கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த சீட்லெஸ் கிரேப்ஸ். ஓகே. ஸோ நைட்டில் உட்காந்துட்டு ரேலிங்கி அங்கிள் நிறைய கதை சொல்லுவார். அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். சிரித்து 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 எல்லோரும் 12 o'clock வரைக்கும் நான் தான் இப்போ அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணுவேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஒரு பறவை என்ன மாதிரி நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பல நல்ல நினைவுகளை கொடுத்த திரையுலக ஜாமான்களுடைய நினைவுகளை மீட்டி பார்க்குற நிகழ்ச்சி. நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலேன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பாட ஆரம்பிச்சதுலேருந்து தமிழ் சினிமாவுடைய சின்னத்திரை வரலாற்றை வந்து எழுதுனா இவங்களுக்கான ஒரு பெரிய பக்கமே வைக்கணும், இவங்க இல்லாமல் அப்படி ஒரு வரலாறு எழுதவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய திரு குட்டி பத்மினி அவர்கள் நிகழ்ச்சி. வணக்கம். தேங்க்யூ ஃபார் அ வெரி பியூட்டிஃபுல் இன்ட்ரோ. சொல்லுங்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் பேசுவோம். வீட்டில் நம்ம திடீர்னு பரண்டில் இருக்கிற ஆல்பத்தெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பல நினைவுகள் வரும் இல்லையா திடீர்னு. அது மாதிரி நம்ம ரேண்டமாக நிறைய பிக்சர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த இன்டர்வியூ முழுக்க வெறும் புகைப்படங்களாக தான் இருக்க போகுது. பரவாயில்லையே, ஏன்னா என்கிட்ட எந்த படமுமே இல்லை. பிகாஸ் என்னன்னா இது வந்து லவ் மேரேஜ். அம்மாவுக்கு பிடிக்காம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. அதனால அம்மா கோவத்தில் எல்லாத்தையும் நெருப்பில் போட்டாங்க. நேஷனல் அவார்டு முதல் கொண்டு நெருப்பில் போட்டாங்க. ஸோ அதனால பிக்சர்ஸ் ஏதாவது வேணா நாங்கள் இந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் இருப்பார், அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி 1-2 ஃபோட்டோ வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். நாங்களும் எவ்வளோ தூரத்து கூகுள்லேருந்து எடுக்க முடியுமோ உங்கள் பேஜஸ்லேருந்து நிறைய கலெக்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ரேண்டமாக இருக்கும் ஃபோட்டோஸ். இப்படி ஒரு ஆர்டர்லாம் நாங்கள் வைக்கல, வர பேசிட்டேன். ஓகே. நீங்கள் முதல் படம் அந்த குழந்தையும் தெய்வமும் திரைப்படம் இல்லையா? அது முதல் படம். அது இல்லைங்களா? நான் 3 மாதம் குழந்தையாக நடிக்க வந்தேன். அப்படியா? உண்மையிலே ஆச்சரியம் தான். சொல்லுங்கள் எங்களுக்கு. ஆக்சுவலி முதல் படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு படத்தோட பேர் ஞாபகத்தில் இல்லை. பட் எங்கள் அம்மா வந்து சாவித்ரி அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஓ ஓகே. ஸோ சாவித்ரி அம்மாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஜெமினி அங்கிளை பார்க்குறதுக்காக ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. ஓகே. அங்கே வந்து சவுக்கார் அம்மாவுக்கும் ஜெமினி கணேஷ் அங்கிளுக்கும் ஒரு குழந்தை தொட்டிலில் இருக்கணும். அதோ தொட்டில் சாங்கு. அந்த குழந்தை வந்து அன்னைக்கு ரொம்ப அழுக, நான் ஸ்டாப் அழக. ஆனால் குழந்தை அழக்கூடாது டேக்கில். ஓகே. அப்போ ஜெமினி அங்கிள் என்ன பண்ணுறாரு, என்ன பார்க்குறாரு, நல்லா கொழுக்கு முழுக்கிற எங்கள் அம்மா கையில் யார் கூப்பிட்டாலும் போகிறேன்னா. சில சமயம் குழந்தைங்க முகம் தெரியலன்னா போகாது இல்லையா, அழுவும் இல்லையா. அப்படி இல்லாமல் இப்படி சொன்ன உடனே இப்போ ஜெமினி அங்கிள்கிட்ட நான் போயிருக்கேன். உடனே அந்த குழந்தைய தூக்குங்க பாண்டு என்னை போட்டு, அதான் என்னுடைய தொட்டில் பிரவேசம். அதுக்கப்புறம் அபலை அஞ்சுகம், அதே மாதிரி ஒரு தொட்டில் சாங் வந்து அபலை அஞ்சுகம். ஓகே. அதுக்கும் அப்புறம் வந்து படம்னு நான் வந்து நடிக்க ஆரம்பித்தது வந்து பாசமல்லர், பத்மினிமா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. எல்வி பிரசாத் படம் ஒன்று, அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து காத்திருந்த கண்கள், தென் கேம் நெஞ்சில் ஒரு ஆலயம். ஓகே ஓகே. நெஞ்சில் ஒரு ஆலயத்துலேருந்து தெர் வாஸ் நோ டர்ன் பேக். ஓகே. அதுலேருந்து அடுத்தடுத்த படங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு 14 வயசுக்குள்ளேயே 150 படம் முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. நம்ம ஃபோட்டோஸ்குள்ளே போகலாம். எடுத்த பொண்ணே இது வந்து நான் படத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஜெயலலிதாக்காவோட ஆக்ட் பண்ணிட்டேன், மோட்டார் சுந்தரம் பிள்ளை. ஓகே. அது வந்து அவங்களுடைய 2வது படம். எனக்கு அப்போவே அது ஒரு 10 படத்துக்கு மேலே ஆயிடுச்சு மோட்டார் சுந்தரம் பிள்ளை பண்ணும்போது. ஸோ ரொம்ப 2வது எஸ்எஸ் வாசன் அங்கிள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த ஸ்டூடியோவில் வந்து நிறைய ஷூட் பண்ணதுனால அடிக்கடி ரூம்குள்ளே போகிறது, பேசுறது. அவங்க வீடு வந்து கத்தீட்ரல் ரோட்டில் இருந்தது, பெரிய வீடு. இங்கே நம்ம சோலா ஹோட்டல் ஆப்போசிட் சைடில் இருக்கும். பெரிய ஊஞ்சல் போட்டிருப்பாரு. ஸோ நாங்கள் போய் ஊஞ்சலை விளையாடுறது. அந்த வீட்டில் நிறைய ஷூட் பண்ணார். அப்போல்லாம் எப்படின்னா ஷூட்டிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கதையை சொல்ல மாட்டாங்க. மேபி எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். பட் யூ ஆர் க்யூரியஸ், யூ வாண்ட் டு நோ என்ன அது என்ன கதை. ஸோ அங்கே செட்டில் வந்து காஞ்சனாக்கா இருப்பாங்க, எல்லாருமே இருந்தாங்க, சவுக்காரமாக இருப்பாங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். பட் ஜெயலலிதாக்கா கிட்ட வந்து நான் ரொம்ப சீக்கிரம் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவங்க அண்ணாவும் எங்கள் அண்ணாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. 2வது எல்லா அம்மாக்கள் ரோல் ஆக்ட் பண்ணவங்க. தீன் பகுரானியா அவங்க எவ்வளோ படம், நிறைய படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அக்கா வீட்டுக்கு நிறைய சின்ன பிள்ளையிலே போனதுனால எனக்கு பயம் கிடையாது. அண்டு நான் கதை கேட்ட உடனே அவங்க வந்து உனக்கு இங்கிலீஷில் தான் சொல்லுவேன், தமிழில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா.
நோ இட்ஸ் ஓகே. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே முடியல, கொஞ்சம் எல்லோரும் இங்கிலீஷில் பேசுங்கப்பா, ஒரு 4 வார்த்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ ஜெயலலிதா அக்கா வந்து எப்போவுமே என்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அவங்களும் காஞ்சனா அக்கா 2 பேருமே இங்கிலீஷ் தவிர என்கிட்ட தமிழ் பேசவே மாட்டாங்க. ஸோ அக்கா எனக்கு இங்கிலீஷில் வந்து மொத்த கதையும் எனக்கு சொன்னாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் அவங்களோட கிட்டத்தட்ட நான் ஒரு 17 படம் ஆக்ட் பண்ணேன். தெலுங்குல, கன்னடத்தில், எல்லாத்துலேயுமே ஆக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹைதராபாடில் தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அப்படின்னா ஹைதராபாடு தான். ஏன்னா அங்கே வந்து டெய்லி நைட்டே வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் படுத்திருப்போம். பிகாஸ் அப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இன்னும் வரல. ஸோ சாரதி ஸ்டூடியோ, அந்த ஸ்டூடியோ மாடியிலேயே வந்து எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. வெயில் தாங்க முடியாது. அது ஏசி இருக்குமே தவிர ஏசியில் காற்று கூட இருக்காது. அந்த சூட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மொட்டை மாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும், ரேலங்கின்னு ஒரு தெலுங்கு நடிகர் இருந்தார். ரேலங்கி, அப்புறம் அவங்க ஒய்ஃப் பேர் மறந்துட்டேன், அவங்க எல்லாருமே வந்து கிரிஜா, எல்லாம் மொட்டை மாடியில் எல்லாருக்கும் லைனாக கட்டில் போட்டு மெத்த போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நைட்டில் ஒரு 2 o'clock ஆச்சுன்னா கூல் ஆகிடும். பட் எல்லாருக்கும் வந்து எல்லாருடைய பெட்டு பக்கத்துலேயே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா புட்டான்னு சொல்லுவாங்க தெலுங்குல, தமிழில் வந்து கூட ஒரு கூட திராட்சை பழம் வச்சுருவாங்க, கழுவி க்ளீனாக கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த சீட்லெஸ் கிரேப்ஸ். ஸோ நைட்டில் உட்காந்துட்டு ரேலங்கி அங்கிள் நிறைய கதை சொல்லுவார். அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். சிரித்து 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 எல்லோரும் 12 o'clock வரைக்கும் நான் தான் இப்போ அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணுவேன். இந்த நட்சத்திரம்னா என்ன, ஏன்னா ஸ்கூல் போனது இல்லை இல்லையா, ஏன் நிலா பாதியாக இருக்குது, ஏன் ஒரு நாள் முழுசாக இருக்குது, அது ஏன் திடீர்னு ஒரு நட்சத்திரம் பறக்குது, இப்படி எல்லாம் கேட்பேன். அவங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அப்புறம் லேட்டராக அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணீங்க? சிஎம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்காக எலெக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜெயா டிவி ஆரம்பித்த உடனே அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீ வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும், யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் வேணும், என்ன பண்ணி கொடுப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து திருமணம்லாம் இருந்தது. நான் சொன்னேன் சவுத் ஆஃப்ரிக்கா போய் எடுக்கிறேன், கொஞ்சம் செலவாகணும், ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு பிரம்மாண்டமாக வேணும், போய் எடு அப்படின்னாங்க. ஸோ சரத்பாபு சார், நான், மோகன் ராம்னு இருப்பார், எல்லாம் சேர்ந்து எஃப்ஐஆர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். எஃப்ஐஆர் ஒரு ப்ராஜெக்ட்டு ஃபுல்லாகவே வந்து என்ன அதில் ஒரு பெரிய காமெடி ஆச்சுன்னா, எங்களுக்கு நாங்கள் ஒரு 20 பேர், மீதி ஆர்டிஸ்ட் அங்கே தான் சூஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் எல்லாருக்குமே வந்து மெயில் லஞ்சு அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணோம். அதில் எல்லாம் தமிழ் தெரியும் தமிழ் தெரியும்னு போட்டாங்க. அங்கே போய் இறங்குறோம் எல்லாருமே. யூகே செந்தில்குமார் கேமரா, அகிலன் கேமரா, 2 பெரிய கேமராமேன் ஜாம்பவானை கூப்பிட்டு போயிருந்தோம். சரத்பாபு சார், அவங்க ஒய்ஃபு, ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் போயிருந்தோம். அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் ஒரு கெட் டுகெதர் வச்சா அவங்க எல்லோரும் கெட் டுகெதரில் சொல்கிறாங்க, வி ஒன்லி நோ அப்பா ஆமா, வேறு எதுவுமே தெரியாதுன்ட்டாங்க. அப்படியே தலையில் வந்து ஒரு இடி. ஏன்னா இங்கே டெலிகாஸ்ட் டேட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்ட் 1 2 3 4 5 6 7 8லாம் சொல்ல வச்சு, அதுக்கெல்லாம் இந்த டப்பிங் ஏமா இன்றைக்கி வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க கூடவே இருந்து அவங்க தான் அந்த லிப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் டயலாக் போட்டு அவங்க லிப்புக்கு ஒரு கதை எழுதணும்னா பார்த்துக்குங்க. அப்படி உருவானதான் அந்த சீரியலே பேர். அதில் சித்ரலட்சுமன் சார் நடிச்சிருப்பாரு? இல்லை, மோகன்ராம் இருந்தார். மோகன்ராம் இருந்தார். ஓகே ஓகே. ஸோ தட் வாஸ், அது அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் ஒரு க்ரைம் சீரீஸ், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. ஏன்னா ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஜெயா டிவி வந்த புதுசில் அப்புறம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணேன் ஜெயா டிவியில். அப்புறம் எனக்கு ஒரு தடவை வந்து ஒரு டிஐசின்னு ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதில் எனக்கு ரொம்ப வந்து லோன் இருந்தது. ரொம்ப இந்த சென்ஸ் சின்ன லோனு அந்த, ஆனால் அந்த 20 லட்சம் வந்து நிறைய குட்டி போட்டு அது அவங்களோட இதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அவங்கள ஒரு தடவை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு 1 டைம் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அப்போ 1 டைம் இருக்கல, எனக்கு ஏதாவது குறைச்சி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே ஃபஸ்ட் டைம் எனக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ட்ரை பண்ணுறேன், எப்போவுமே வாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஐ வில் சி, இவ்வளோதான் சொல்லுவாங்க. ஓகே நமக்கு ஒரு தைரியம் கொடுத்து போயிட்டு வா நான் இருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க, ஐ வில் சி தான் சொல்லுவாங்க. ஸோ நான் போனதுக்கப்புறம் தென் ஐ காட் அ கால் ஃப்ரம் டிஎஸ்சி ஆஃப்டர் அ வீக், தான் அவங்க 1 டைம் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி, அது வந்து ரொம்ப குறைச்சி அந்த நான் என்ன அசல் வாங்கியிருந்தேனோ அதோட கொஞ்சம் தான் கூட இருந்தது, நான் உடனே செட்டில் பண்ணிட்டோம். ஸோ தட் வாஸ் அ கிரேட் ஹெல்ப். அதே மாதிரி இன்னொரு தடவை பல வருடங்கள் கழித்து எனக்கு நான் வந்து கும்மிடிப்பூண்டியில் பெரிய நிலம் வச்சுருந்தேன். அவர் வந்து ஒரு அரசியல்வாதி. அவங்க வந்து ஒரு போகத்திற்கு அவங்க போயிட்டு வரத்துக்கு ஒரு வழி பாதை வேணும்னு கேட்டாங்க. நான் ஒரு 30 அடி ஏதோ கொடுத்துருந்தேன்.
பட் நான் ரொம்ப நாள் போக முடியல. அப்புறம் என்னடா மாங்காய் வரவே மாட்டேங்குது. எனக்கு எப்போவுமே ஒரு முதியோர் இல்லம் கட்டணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக வாங்கியிருந்தேன். ஏன் மாங்காய் எதுவுமே தோட்டக்கார் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் குரங்கு சாப்பிட்டுச்சுங்கிறாரு, பூச்சி வந்துடுச்சுங்கிறாரு. உண்மையிலே என்ன தான் நடக்குது? ஏன்னா அது 2 ஹவர்ஸ் ஜேர்னி. ஸோ போகிறதில்ல. சரி கிளம்பி போனால் இவர் வீடே கட்டி உள்ள வீட்டில் உட்காந்துருக்காரு ஓ என்னுடைய தோட்டத்தில். ஸோ தோட்டக்காரன் கையில் போட்டுக்கிட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் வந்து அக்காட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாங்கினது அது சிறுக 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 அது ஒரு 10-15 லேக்ஸாக இருந்தாலும் அது என்னுடைய ரொம்ப ஹார்ட் அண்ட் மணி இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் சொன்ன உடனே இம்மீடியட்டாக திருவள்ளூர் டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வர சொல்லி, நான் ஒரே நாள் கூண்டோட கூண்டா அவர் ஓடி போய் தலைமறைவாயிட்டார். அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு ஓடிட்டார், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். நானும் அதுக்கப்புறம் உடனே அது விற்றுட்டேன். பிகாஸ் அக்காவே சொன்னாங்க, இதெல்லாம் வந்து அரசியல் பத்மினி, இது வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்றைக்காக இருந்தாலும் நீ இனிமேல் அங்கே வாழ முடியாது. யூ வில் ஹேவ் ப்ராப்ளம். பிகாஸ் இவங்க அந்த ஊருக்காரங்க, நீ வந்து மெட்ராஸ். ஸோ நீ கவலைப்படாத, நீ காஞ்சிபுரம் சைடு வந்து நீ வந்து ஏதாவது ஒரு இடம் பாரு, புறம்போக்கு மாதிரி பாரு, எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லு, நான் அதை உனக்கு போட்டு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ அவங்க கையாலேயே திறக்கிறதா இருந்தது. ஓகே. பட் அவங்க அதை அரெஸ்ட் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ எனக்கு வாங்க